ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு ஃப்ளேவர்ஸ் வித் சுபா. இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் செய்ய போகிறேன். இது பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், செம்ம டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் இது. ஸோ இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் இங்கே ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானவுடனே இதில் வந்து நல்லா பொடிசாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோடனே இதில் வந்து நல்லா பொடிசாக நறுக்கின பூண்டையும் சேர்த்துட்டு அதையும் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கினோடனே இப்போ இதில் வந்து கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறம் ஆரிகானோ இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற வச்சுடு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் இங்கே ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கெட்டியான தயிர் கர்ட் எடுத்திருக்கேன். இப்போ இது கூடவே வந்து கொஞ்சமாக பன்னீர் சேர்த்துக்கோங்க. தயிர் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அதே அளவுக்கு பன்னீரும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே வந்து கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் தேன் ஹனி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் சுகர் கூட சேர்த்துக்கலாம். அது கூட வந்து கொஞ்சமாக சால்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் லெமன் ஜூஸ் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா அரைச்சி கொண்டு வந்திருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதை வந்து வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம வதக்கி வச்சுருக்கிற அந்த வெங்காயம் பூண்டை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து நல்லா பொடிசாக நறுக்கின பேசில் லீவ்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பேசில் லீவ்ஸ் இல்லைன்னா நீங்கள் கொத்தமல்லியை கூட நல்லா பொடிசாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம் வதக்குன அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானவுடனே அதில் வந்து தக்காளியை நல்லா 4ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட செர்ரி டொமேட்டோஸ் இருந்ததுன்னா அதை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இன்றைக்கி இல்லாததுனால நான் நார்மலாக யூஸ் பண்ணுற தக்காளி சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து கொஞ்சமாக ஆரிகானோ இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு இந்த தக்காளி வந்து கொஞ்சம் லைட்டாக சாஃப்டாக குக் ஆகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த தக்காளியை குக் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆனவுடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஆற விட்டுருங்க. ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஸ்நாக் பண்ணுறதுக்கு நான் வீட்லேயே வந்து ப்ரெட்டை பேக் பண்ணியிருக்கேன். இதோட ரெசிபி வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ப்ரெட்லேயும் இந்த ஸ்நாக்கை செய்யலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் இங்கே இந்த ப்ரெட்டை வந்து தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி பட்டர் போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம ஃபில்லிங்கெல்லாம் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிற அந்த ஸ்ப்ரெட்டு பார்த்திங்கன்னா நல்லா திக்காகிடுச்சு. ப்ரெட்டு மேலே ஸ்ப்ரெட் பண்ணுற அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம பட்டர் போட்டு டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டுக்கு மேலே வந்து நல்லா தாராளமாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்லா தாராளமாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற டொமேட்டோஸ் வந்து மேலே வச்சுடுங்க. இந்த டொமேட்டோஸும் பார்த்திங்கன்னா நல்லா ஜூஸியாக இருக்கும். ஸோ அந்த டொமேட்டோஸ் மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் லைட்டாக ஆலிவ் ஆயில் ட்ரிசில் பண்ணிக்கோங்க. அந்த ஆலிவ் ஆயிலோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே நல்லா பொடிசாக நறுக்கின பேசில் லீவ்ஸ் இல்லைன்னா நீங்கள் கொரியாண்டர் லீவ்ஸ் கூட சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இன்னும் உங்களுக்கு பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணணுன்னா இதுலேயே வந்து நல்லா சீஸை வந்து நல்லா கிரேட் பண்ணி இதுக்கு மேலே சேர்த்துக்கலாம். ஸோ நான் வந்து இன்றைக்கி ப்ளெயினாக தான் செஞ்சுருக்கேன். ஸோ இதே மாதிரி மற்ற ப்ரெட்டெல்லாம் கூட ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான ஒரு ஹெல்தியான ஈவினிங் ஸ்நாக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து நான் ஃப்ரெஞ்ச் லோஃப் ப்ரெட் வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். இதையே வந்து நீங்கள் நார்மல் ப்ரெட்டில் கூட செய்யலாம். செம்ம டேஸ்டியாக இருக்கும், பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்காகவும் கொடுக்கலாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் இதை சர்வ் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.